அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபார்மில் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அதாவது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதே சமயத்தில் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறது அப்படின்ற டவுட்டு நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். இல்லை வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கிறதுனால ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ ஏ ஸ்கொயர் கொடுத்ததுனால நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ பை டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அது என்ன சார் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம்? ஸோ எஃப்எஸ் Fourier sine transform of any function f of x equals to root 2 by pi interval 0 to infinity f of x into sin sx dx. இது Fourier sine transform ஓட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன சார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்? அதாவது நம்ம அஷ்யூம் பண்ண ஃபங்க்ஷன் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இல்லைங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, ரூட் 2 பை பை இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டு சைன் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா ஒன்று தெரியும் நமக்கு. என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஏன்ற பிளேஸில் ஏ தான் சார் இருக்குது. ஸோ ஏன்ற பிளேஸில் ஏ தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ பீன்ற பிளேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள், பீன்ற பிளேஸில் எஸ் இருக்குது இல்லைங்களா? பீன்ற பிளேஸில் எஸ் இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா ரூட் 2 பை பை ரூட் 2 பை பை பிக்கான வேல்யூ எஸ் பை ஏ, ஏக்கான வேல்யூ ஏ தான், ஸோ ஏ ஸ்கொயர், பிக்கான வேல்யூ எஸ், ஸோ எஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார் பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு என்ன சார்னா பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று நம்ம வச்சுருக்கோம். அதாவது டெஃபனிஷன் ஆஃப் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி, பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி on Fourier sine transform, Fourier sine transform. சரிங்களா? அது என்ன சார் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி? அதாவது ஆன்சரை ஸ்கொயர் பண்ணோம், அதாவது எஃப் ஆஃப் எஸ் இதான சார் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், எஃப்எஸ்ன்றது சைன் டிரான்ஸ்ஃபார்ம், அதை இன்டகிரேட் பண்ணால் ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணும். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன சார்? இதுதான் நம்மளோட ஆன்சர் இல்லைங்களா? அப்போ ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி, ஆன்சர் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ரூட் 2 பை பை எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு இல்லைங்களா? இதை ஸ்கொயர் பண்ணி டிஎஸ் போட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணும். லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி, ஃபங்க்ஷன் என்ன சார்? இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ், இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? அதை ஸ்கொயர் பண்ணி எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போ ரூட் 2 பை ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகுனா 2 பை பைன்னு ஆயிரும். ஸோ ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 பை பைன்றது கான்ஸ்டன்ட், 0 டு இன்ஃபினிட்டி. இதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் இன்டு டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. இது என்ன ஃபார்மேட்டில் சார் இருக்குன்னு பாருங்க, ஏ பவர் எம்
ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இருக்கு இல்லைங்களா? அப்போ இது என்ன சார் ஆகும்? ஏ பவர் எம் இன்டு என் ஆகும் இல்லைங்களா? அப்போ இது என்ன சார் ஆகும்னா இ பவர் மைனஸ் 2ஏ எக்ஸ்ன்னு ஆயிரும் இல்லைங்களா? இ பவர் மைனஸ் 2ஏ எக்ஸ். தென் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா அதே இ பவர் ஏஎக்ஸ் தான். எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கீழே வந்துடுவாங்க. எக்ஸ் கூட யார் இருக்காங்களோ அவங்க கீழே வந்துடுவாங்க. அப்போ என்ன சார் கிடைக்கும்? இ பவர் மைனஸ் 2ஏ எக்ஸ் தான். எக்ஸ் கூட யாரெல்லாம் சார் இருக்காங்க? மைனஸ் 2ஏ இருக்கு. ஸோ லிமிட் 0 to infinity. லிமிட் 0 to infinity. சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? இ பவர் மைனஸ் 2ஏ கூட இன்ஃபினிட்டி போடுவோம் இல்லைங்களா? மைனஸ் இ பவர் மைனஸ் 2ஏ கூட 0 போடுவோம். ஹோல் டிவைடட் பை மைனஸ் 2ஏ. ஸோ இந்த டைம் என்ன சார் ஆகுனா இ பவர் இன்ஃபினிட்டினா நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைம் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு தெரியாது. அப்போ கடைசி என்ன சார் இருக்குன்னு பாருங்க. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ இ பவர் 0 பை மைனஸ் 2ஏன்னு இருக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ என்ன சார்? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ 0. இ பவர் 0க்கான வேல்யூ 1. அப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பாருங்க. 0 மைனஸ் 1 பை மைனஸ் 2ஏன்னு இருக்கும். இல்லை இது இன்னும் சிம்பிளாக எழுதணும்னா மைனஸ் மைனஸ் கட் பண்ணிக்கலாம். 1 பை 2ஏன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்குன்னு பாருங்க. எல்ஹெச்எஸ் இந்த டைம் இருக்கா? இந்த 2π ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இது என்ன சார் பண்ணிட்டா ஆப்போசிட் தள்ளி விட்டேன். ஆப்போசிட் தள்ளி விட்டா பேலன்ஸ் டைம் இங்கே என்ன சார் இருக்கும்? இன்டெக்ரல் 0 to infinity s ஸ்கொயர் பை s ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும் இன்டூ டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ரெடி இங்கே என்ன சார் இருக்குது? 1 by 2a ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு. ஸோ இந்த 2π ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா என்ன சார் ஆகுனா π by 2a ஆயிரும். சாரி π by 2 ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் நமக்கு? π by 2 again 2. ஸோ 4aன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ரெக்வைர்ட் ரிசல்ட். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.